அதாவது சாதியை பத்தி பேசினா போதாது. சாதியினால இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை அதை அகற்ற வேண்டும் என்றால் இருக்கிற அதாவது பின்தங்கிய சமூகங்களுக்கு படிப்பும் வேலை வாய்ப்பும் கொடுத்தாதான் சாதி ஒழியும். சாதி ஒழியணும், அது எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. சாதியால் வந்த வேற்றுமைகள் தான். எப்படி நீங்க போப்பீங்க? சினிமா பார்த்தா செஞ்சா சரியா போயிடுமா? இருக்கிற அந்த நீங்க சொல்ற அந்த அடித்தள மக்கள், ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி அதுல யார் யார் சரியான முறையில கல்வி இல்ல, யாருக்கு போகுது அதிகமா போகுது, யாருக்கு குறைவா போகுது, யாருக்கு சுத்தமா இல்ல, யாருக்கு வேலை வாய்ப்பு இல்ல, யாரு குடிசையில இருக்கிறா, யாருக்கு வருமானம் 5000 ரூபாய் கம்மியா இருக்கு, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும். தெரிஞ்சுதானே நீங்க யாருக்கு வருமானம் குறைவா இருக்கு அவங்க வருமானத்தை ஏத்தலாம். படிக்க முடியலையா கடன் கொடுத்து படிக்க வைக்கலாம். வேலை இல்லையா அவங்களுக்கு சுய தொழில் கொடுத்து கடன் கொடுத்து வேலையை உருவாக்கலாம். தெரியாம நீங்க சும்மா போய் சாதி ஒழியணும் எப்படி ஒழியும்? வசனம் பேசினா ஒழியுமா? சினிமா பேசினா ஒழியுமா? இல்ல மேடையில மீட்டிங் போட்டு பேசி சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்லாம் பேசினா முடிஞ்சுமா? தெரியாது. படிப்பு கொடு, வேலையை கொடு. எப்படி நீ கொடுப்ப? யாரு கொடுப்ப? எப்படி தெரியும்? கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும். மைக்ரோ லெவல் டேட்டா வேணும். மத்திய அரசு எடுக்கிறது மேக்ரோ லெவல், சென்சஸ், அது தலை எண்ணுவாங்க. மைக்ரோ லெவல் இப்போ ஒரு உதாரணம், 70 கேள்விகள் கேளுங்க ஒவ்வொரு வீட்லயும். தமிழ்நாட்டுல 2 கோடி குடும்பம் இருக்கு. அந்த 2 கோடி குடும்பத்தை கணக்கெடுப்பு நடத்துங்க. ஒரு குடும்பத்துக்கு நீங்க போயிட்டு இந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்க, இல்ல இந்த குடும்பத்துல என்ன மதத்தை சார்ந்தவர்கள், என்ன சாதியை சார்ந்தவர்கள், என்ன உட்பிரிவை சார்ந்தவர்கள், எத்தனை பேர் இருக்கீங்க, இது சொந்த வீடா வாடகை வீடா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட், அது ஓட்டு வீடா குடிசை வீடா, அதுல எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பெண்கள் படிச்சிருக்காங்க, எத்தனை பட்டதாரிகள், முதல் பட்டதாரிகள் எவ்வளவு வேலைக்கு போறாங்க, எத்தனை வேலை, அரசு வேலையா தனியார் வேலையா, என்ன வருமானம், அந்த வீட்டுல கரண்ட் இருக்குதா, பாத்ரூம் இருக்குதா, குடிநீர் வருதா, கார் இருக்குதா, பைக் இருக்குதா, எத்தனை பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலா, இவ்வளோ கேள்விகள் கேட்டு டேட்டா எடுத்துட்டா பட்டன் போட்டா போதும். இந்த சமுதாயத்துல என்ன நிலையில இருக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்கா சலவை தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அதுல எத்தனை பேர் வேலையில இல்லைன்னு தெரிஞ்சிடும். எத்தனை பேர் குடிசையில இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். முடி திருத்த சமுதாயம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க கிளீனா பட்டன் நமக்குன்னா தெரிஞ்சிடும். கம்ப்யூட்டர்ல எல்லாம் டேட்டா கொடுத்தீங்கன்னா போதும். தனித்தனியா பிரிச்சிடலாம். முடி திருத்த சமுதாயத்துல எவ்வளவு பேர் என்ன நிலையில இருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலை இல்லை, எத்தனை பேர் படிக்கல. அப்போ நீங்க அவங்களுக்கு ஏத்த நீங்க திட்டங்கள் வகுக்கலாம், இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம். இன்னைக்கு பட்டியலின மக்களுக்கு வந்து 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதை நீங்க 6ஆ பிரிக்கலாம். எம்பிசி நீங்க 5ஆ பிரிக்கலாம், பிசி நீங்க 8ஆ பிரிக்கலாம். கணக்கு தெரிஞ்சாதானே பிரிக்க முடியும்.